மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். உங்க பேரு? கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன். சின்ன வயசுல ஒரு 14 வயசுல இருந்தது சார். முருகானந்தம் சொந்த வித மாமா வாங்கினாரு. அவருக்கு தான் சின்ன வயசுல கற்றுட்டு ஏகே குச்சிப்பாளையம் விழுப்புரம் மாவட்டம். அவர் கூட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்கும். திரும்ப வெளியில வந்துட்டு கூலிக்க வெளியில வேலை செஞ்சிருக்கேன். நான் வேலை எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா 2012 வேலை. ஆமா சார். சரிங்கனாக்கா ஒரு 2012 பண்ணிருக்கேன் சார். சார் வெளியில வந்து கூலி வேற கிட்ட வேலை செஞ்சுட்டேன் சார். அவர்கிட்ட இருந்து 6 வருஷம் திரும்ப வெளியில வந்துட்டு வேலை செஞ்சு. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 பண்ணிருக்கேன் சார். தமிழ்நாட்டில் நான் ஃபர்ஸ்ட் பண்ண கோயில் பாத்தீங்கன்னாக்கா கிளையூர் தாழைமடு காளியம்மன் கோயில். அது இந்த சேனல் வந்து கோயில் நான் ஃபர்ஸ்ட் பண்ண பிரசித்தி பெற்ற கோயில் அது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா தேங்காய்பட்டில வடபத்திர காளியம்மன் கோயில். மூணாவது பார்த்து மலைகுடி கிட்ட அங்கலம்மன் கோயில். நாலாவது பாத்தீங்கன்னா அந்த கோயில். இந்த கோயிலோட பேர் சென்னம்மா அம்மாப்பேட்டை சென்னம்மா திருக்கோயில். சரி, பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டுமான பண்ணி அளவு செய்யாது. அவங்க இதுல திருப்தி ஆக மாட்டாங்கன்னாக்கா அந்த ஆடம்பர டிசைன் இருக்குங்களா, அதுலதான் அவங்க வந்து சின்ன சின்ன இதுல இருந்து இந்த திருப்தி வந்தா நல்லா இருக்கும். சும்மா சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட இல்லை இது வரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுனாக்கா வாதமாகும். நாம அவங்களை ஆவாங்களாயிடும். ஆமா, நமக்கு தேவையான கரியரோட அளவீடுகள் வர்க்கமானங்கள் பங்கீடு அந்த எல்லாம் அதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டோம்னாக்கா அதை நம்ம கணக்குல வந்துடும். நம்ம செய்யற சிற்ப கலைக்குள்ள வந்துடும். இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப சுற்றுலா பாத்தீங்கன்னா ஆடம்பர வேலை. ஆடம்பர வேலைன்னும் போது சிலது அவங்க மனசு திருப்தி பெற மாதிரி செய்யுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் அவங்க மனசு திருப்தி பெற வேலை செய்யுது. அதுல வந்து நம்ம அளவீடுகள் பங்குகளை பார்க்க தேவையில்லை. பூமியா யாருமே திருப்தி நிற்க முடியாது சார். இப்ப அதாவது என்ன காரணக்கா எல்லா ஊர்லயும் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்காங்கனாக்கா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த வேலை செய்யும் போது வந்து 10 பேர் நல்லா இருக்குன்னா ஒரு 5 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட அதுக்கான காரணத்தை சொல்லணும். சப்போஸ் அவங்க நீங்க அதை பத்தி என்ன திருப்தியானா சரி நீங்க எப்படி சொல்லுங்க நம்ம செய்யணும். ஆமா சார், இப்படி குறைந்தபட்சம் ஒரு 30 பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு வேலை இல்லாத ஒரு 10 பேரா செஞ்சுட்டு மாட்டோம் சார். ஒரு 5-6 பேர் இருப்பாங்க சார். வேற முழுசா இப்போ நான் வந்து ஒரு 6 வருஷமா கண்டவரம் வந்துட்டு ஒரு விஷயம் கையில கொள்றதுக்கு வேலை செய்வாங்க. சரி, அவங்களுக்கு இது 10 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் வெளியில போயிடுவாங்க. நம்மளும் பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்க வேலை கட்டிட்டு போனோம் பாத்தீங்கன்னாக்கா மேத்திரி இருக்காங்களா அவங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கணும், எதுக்கு பேசக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. கட்டுக்கணும். ஆனா அவங்கெல்லாம் நீங்க நான் குறை சொல்லிட முடியாது. இப்ப அவங்க எல்லாம் அந்த அன்னைக்கு வந்து கோவம் இருந்துச்சுன்னா அந்த அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க பெருமைப்படுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வேலை சொல்லி கொடுக்கலாம் திட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சொல்றதெல்லாம் வெட்டியிருக்காங்க. அந்த அளவுலாம் இருக்கும். அந்த அளவு வந்தாலும் அத அந்த ஆமா இப்ப அவங்களா இல்லைனாக்கா அந்த அளவு நான் கண்டிஷனா வளரணும்னாக்கா இப்ப நம்ம வேலையை கத்துட்டு இருக்க மாட்டோம். வேலை முடிச்சுக்க இறங்கணும்னாக்கா இப்ப இந்த முன்னோலாம் போயிட்டு இந்த செல்லு எல்லாம் கிடையாது. அப்படி ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் கிடையாது. செல்போன் வாங்கத்துல வேலைக்கு வந்து 2 வருஷம் செல்லு வாங்கணும். இறங்கணும்னு செஞ்ச வேலைகளை வரைய சொல்லுவாங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து மாத்திர பேர்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வந்து நான் ஒரு மேஸ்திரியா இருந்து வேலை எடுத்து செய்யறேன்.
அப்படி இல்லைனாங்க நானும் ஒரு வேலை இன்னைக்கு என்னுடைய சம்பளம் வந்தா கோவில். ஆமா, இப்ப இருக்க பசங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல வேலை வரும்போது ஒரு கோயில் காமிச்சிங்க, அந்த கோயில் வேலை செய்யும்போது நான் பசங்களுக்கு ஈவினிங் வச்சுனாக்கா, வேலை விட்டு இறங்கினாக்க புக்ல நோட்டு எடுங்க, நான் கோடு போட்டு தரேன், அதுல வரைங்க, நான் வரைஞ்சிட்டு பிளான் எடுத்து வரைங்கன்னு சொல்லி சொல்லுவேன். அவங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சு அப்போ அவங்களை என்ன விட்டுட்டு சரி அதுதான் அவங்களுக்கு சொன்னா தெரியாது, அனுபவிக்கணும் தெரியும், அளவு பெருசா கண்டுக்கல. வேலை செஞ்சு ஒரு 6 பேர் உள்ள போயிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. நம்மகிட்ட வளர்ந்த பசங்க நிறைய பேர் நம்மகிட்ட பெரிய அளவுல வேலை செஞ்சு 2 பேர் இருக்கு சார். அப்படியே ரொம்ப பயங்கரமானாக்கா இப்ப பொதுவாக எல்லாருமே இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வேலையை லைக் பண்றாங்க. அதை விட இதுல சம்பளம் எக்ஸஸா வருது, ஒரு பேர் நல்ல பேர் கிடைக்கும், சப்ஜெக்ட் ஒரு பெரிய அங்கீகாரம். இது நம்ம தனித்துவமா இந்த வேலையில நம்ம யாருக்கிட்டுமே கை கட்டி பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சா இந்த வேலையில இருப்பேன், இல்லையா எனக்கு லீவ் என்ன எடுத்துக்குவேன். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேலையில இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆபீஸ்கள் அவங்க குறை சொல்ல வரல, பசங்க அதிகமா லைக் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா கம்பெனிக்கு போற வேலை அந்த மாதிரி வேலையை அவங்க லைக் பண்றாங்க. அப்படின்னு பசங்க வந்துட்டுதான் இருக்காங்க. அவங்க அவங்களோட வேலை அந்த அலோமானங்களே வேற மாதிரி இருக்கு சார். ஏன்னாக்கா அவங்க அதுக்கு அந்த இது பெரிய பெரிய சபைகளால அங்கீடுகள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டா நம்மளுக்கு அழகா இருக்கிறதுக்கு நம்ம அந்த அளவு கர்ப்பவரக்காரன் கால்புறவாய் இந்த மாதிரி சில அளவுகள் எங்களுக்கு இருக்கும். அவங்க பேரே எல்லாம் வேற மாதிரி மாறி வரும், அவங்க வேலையும் வேற மாதிரி இருக்கும் சார். நம்மளுக்கு இப்போ எப்படி சொல்லி படிக்காம செய்யறது இப்ப பாக்குறீங்களா, பார்வையை நல்லா செய்யணும், அவங்களுக்கு வேற நல்லா இருக்கும். ஆமா, அவங்களுக்கு அந்த பேர் வர்க்கமாத்திர பேரு அந்த இதெல்லாம் வேற மாதிரி வரும். முழுசா சொல்ல தெரியல உங்களுக்கு தெரியும். கருங்கல் ஆலயம் குறைஞ்சபட்சம் அதுக்கு ஆயுள் காலம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அவ்வளவுதான் இருக்கும். ஆமா, ஆனா அதுக்கு நான் தொகை அதிகமா இருக்கும். சிமெண்ட் இதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம சொல்லலாம், ஒரு சரியா பராமரிப்பு இருந்தால் ஒரு 50 வருஷம் சொல்லலாம். பராமரிப்பு இல்லைன்னா அவ்வளவு வருஷம் சொல்ல முடியாது. இது காசு இருக்கிறத வச்சுட்டுக்குள்ள இருந்து செய்யற மாதிரி இருக்காங்க. ஒரு கோயில் 1 கோடியும் கட்டலாம், 1 லட்சத்துக்கும் கட்டலாம். அந்த மாதிரி கருங்கல் வேலை லைஃப் இருக்கும். அந்த காசு ஊர் மக்கள் எல்லாரும் வச்சிருப்பாங்க. சிலை வைக்கிறாங்களா அதுக்குள்ள வைக்கிற அந்த பவர் என்ன கருங்கல்ல வர பவர் சிமெண்ட் இருக்காது. ஆமா சார், ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்றீங்களா, நான் இந்த வேலைக்கு வந்துட்டு கூட எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சார். இந்த வேலைக்கு வந்துட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கிளை சொல்லி சொன்னாங்களா, தமிழ்நாட்டில் நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு கோவில் அது. அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு நான் ஒரு உணர்ந்தேன். அதுக்கு மேல் தான் என்னுடைய எல்லா லைஃப்லயுமே என்னுடைய லைஃப்ல என்னோட விஷயங்கள் கூட அந்த அம்மா பேர் இல்லாம போட மாட்டேன். லட்ச பேர்ல இருந்து எங்கேயுமே அவங்க அம்மா பேர் இல்லாம இருக்காது. அந்த கடவுள்ன்றத நான் உணர்ந்தது காரணம் அதுதான். அது எனக்கு விளக்கமா சொல்ல தெரியல. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு ஒரு இடம் இப்ப ஒரு கோயில், இந்த கோயில் இருக்கு, கோயிலுக்கு நிறைய பேர் வர்றோம், நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க எல்லாருடைய அது இருக்கும். அப்படிங்கும் போது உணர்ந்திருக்கேன், அதை எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆமா கண்டிப்பா சார். ஆமா சார், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லைனாக்கா எனக்கு இப்ப இந்த ஒரு வாழ்க்கை தமிழ்நாட்டுல கிடைச்சா, பெங்களூர்ல தான் வேலை செஞ்சது அதிகமா. அந்த கிளேர் கோயிலுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு தமிழ்நாட்டுல என்னுடைய உருவத்துக்கும் எனக்கு வேலை கொடுக்கவே இஷ்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல கிரியப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை கொடுத்தாரு. என்னோட உருவத்தை பார்த்து எல்லாருமே யோசிச்சாங்க, அவர் வேலை கொடுத்தா இன்னைக்கு 2வது பையனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் ஓகேங்களா. அங்க பெங்களூர் வேலை இந்த கோயில் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பெரிய கோயில் தான், மதுரை பற்றிய பெரிய கோயில். அந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலை மதிச்சு வேலை கொடுக்கறது காரணம் யாரும் ரொம்ப கொடுக்கல, நான் ரொம்ப இது பண்ணதான் கொடுப்பாங்கல்ல. இதெல்லாம் அந்த அம்மா தான் நான் சொல்லுவாங்க, பிள்ளைகள் தலைமுறை காலியம்மை. இப்ப இங்க இவங்களுடைய சக்தி வேற லெவல் இல்லை. ஆமா, இப்ப நீங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு காரணம் ஒரு 30 நபர்கள் இந்த நேரத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும். சார் ஃபர்ஸ்ட் என்னுடைய குருவான் அவர் இறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரு, 2வது கிரியப்பா பெங்களூர் அவரு இறந்துட்டாரு. அவர் வயசானதான் அவர் இறந்துட்டாரு. அதை விட்டு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வேலை கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம சில கடன் போட்டுருக்கோம். எனக்கு கிளையர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா
அசோக்குமார்னு சொல்லிட்டு அவரு. ரெண்டாவது பாண்டிச்சேரி என்ன கூட்டு போயிட்டு தம்பி கோவிந்த் சொல்லிட்டு நம்ம கூட வேலை செய்ய தம்பி தான். அவர் தான் இருக்கு நம்ம வேலை ஒரு பெரிய வேலை சொன்னா நான் செஞ்சு போடணும் கூட போட்டு திரும்ப வேலை நம்ம செஞ்சு பண்ணோம். அங்கிருந்து தான் வந்து மதவடி சிவகுமாரன் கொடுத்தீங்க. இது இங்க வச்சுங்களா சரி அந்த பாண்டிச்சேரி பார்த்துருக்கீங்க வர கோயில் கம்பெனிங்களா அங்க வெளியே அந்த டீம் எல்லாருமே அவங்க அந்த கோயில்னாக்கா இந்த நம்பர் போர்டு இருக்குங்களா நம்பர் போர்டு பார்த்தா நம்பர் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களே என்ன கூப்பிட்டு நான் வந்த உடனே கேட்ட வார்த்தை எங்கப்பா சபரி வரலாம் கேட்டேன். இல்லைங்க நான் தான் சபரின்னு சொன்னேன். இல்லப்பா அப்பா யாரா அந்த கூப்பிட்டு வைப்பான்னாங்க. அந்த பருத்தி வரும் படத்தை சொல்ற மாதிரியே தான் சபரினாக்கா அந்த வயசாக இருக்கணும், முடிவு எடுத்து இருக்கணும், முடிவு பெருசா இருக்கணும், அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. வந்தவொடனே இந்த பேர் கேட்டாங்களே பெருமாள் எடுத்து வேலை செஞ்சு ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ரொம்ப பிடிச்சிச்சு. இல்லைன்னா குடும்பத்துல ஒரு பண்ற மாதிரி இந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஆமா என் கூட வேலை செய்ய ஆளுங்க சார். ஏன்னாதான் கூட வேலை செய்ய ஆளுங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கட்டணீங்க சக தோழர் குடும்ப உறுப்பினர் எங்க அப்பா அம்மா என் தம்பி அப்பா அம்மா ராஜேந்திரன் வனஜா ராஜேந்திரன் வனஜா என் தம்பி பேர் கருணாகரன். மனைவி வந்து எனக்கு ப்ராப்ளமா நான் வேலையை எத்தனை வரும் அருள்மொழி 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 சூப்பரா இருக்காங்க. ஸ்கூல்ல அவங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கூட வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அறிவுரை சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அதுதான் சார் என்னக்கா இந்த வேலைக்கு வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் என்னுடைய காலகட்டத்தில் இருந்தவங்க எனக்கு முன்னோர்கள் இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. என்னுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த பெரிய சபதி வீட்டுல வீட்டு வேலைங்களும் செஞ்சு அவங்க வீட்டுல ஏதாவது தங்கி வேலை செஞ்சு வேலை கத்து கொடுத்தாங்க. நான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கடுத்து வருமா அந்த கஷ்டம்லாம் பெருசா எடுத்து விரும்பல. ஆமா அவங்க அண்ணன் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த பெரிய ஒரு வேலை கத்துக்கணும்னாக்கா ஒரு தொழிலுங்க அந்த ஈடுபாடு முழுசா இருந்தாக்கா அது கஷ்டமா தெரியாது. இப்ப இருக்க பசங்களுக்கு அட்வைஸ் சொல்ல போனாக்கா இந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையை சொன்னாலே கசங்கிடுறாங்க. நாங்களாம் அடி வாங்கிருக்கோம். இப்ப அதெல்லாம் சொன்னாலே அது வேலை பார்க்கறது பிரச்சனை கிடையாது. ஆளுங்க மதிக்கிறது ஒரு இப்போ பெரியவங்க மட்டும் பெரிய வயசான வேலை செய்யறாங்க எழுப்புற இருக்காங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு வாரத்தை அழைத்து பேசினாலும் அவங்களை உடனே எழுத்து பேசுறது அப்படி இருந்தாக்கா அவங்க வந்து வேலையில இதை செய்யறா செய்யறான்னு சொல்லி கொடுத்துட்டு பேசிப்பாங்க. இல்ல நம்ம வேலை செய்யறோமா நம்ம வேலை செய்யணும் சம்பளம் கிடைக்க போகுது இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இப்ப நீங்க கேட்டு நடந்துட்டா ஒரு வேலை கட்டுறது திறமையா இருக்கலாம். அது அவங்க லைஃபை பொறுத்தது. சபையாக எங்க மேஸ்திரி எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அந்த 2 டைம் தான் இருப்பாரு. முன்னாடி பேசுவாரு இருந்துட்டு கேட்க முடியாது. இப்ப நான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கலந்து பழகி ஆகணும். நான் இங்க கூட வேலை செய்யறோம். நாங்க ரீட்டெயிலா இருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில் ஆயிடுறோம். கோயில் நிர்வாகத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில் ஆகும்போது நமக்கு அந்த பெரிய மரியாதை கொடுக்குறது அவங்க ஆமா ஒரு முறை இன்ஜினியர் பழகிறதுனால அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்க அந்த பொதுவாக கும்பாபிஷேக டைம்ல சில டைம்ல அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டார்டிங்ல அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்படின்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த லாஸ்ட் டைம் மரியாதை செய்வா வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுங்க. அவங்க அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம வெயிட் பண்ணி இருந்து மரியாதை பண்றவங்க வெயிட் பண்ணி பேசுவாங்க. வேலையில இருந்து ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் முடிச்சோம்னா அந்த எல்லா வேலை செஞ்ச எல்லாருமே கண்ட்ரோலா பண்றது பண்ணி முடிச்சுட்டு நம்மளை கடைசியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பதில் அவங்களோட இதையும் நம்ம யோசிக்கலாம். சில இடத்துலனாக்கா சபையா ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பண்றது அந்த மாதிரி மரியாதை எதிர்பார்த்து அதை வாங்குற சபை அவன் பெரிய சபையா தான். இப்ப நானே சொல்றேன் இப்ப எங்களுடைய சின்ன இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டா வந்தாரா அவருக்கு என்ன மரியாதை கரெக்டா பண்ணிடுவாங்க. இப்ப என்னோட காலம் என்னோட வயசுக்கும் வேலை செய்யற அவங்க நிர்வாக தலைமை வயசுக்கும் வயசு வித்தியாசம். நான் வந்து அவங்க கிட்ட பேச எனக்கு என்ன பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் முடிச்சு அந்த மாதிரி அவங்க என்ன முடிச்சு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா வந்து எல்லாரும் முடிச்சு கடைசியா பண்ணோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். நன்றி சார்.